அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு 2 சூப்பரான கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இது சென்னைக்கு மிக அருகில் உள்ள ஒரு கோயில் தாங்க. ஒரு தீராத கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, கையில் காசே தங்க மாட்டேது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்குங்க. அது போக தீராத நோய் இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இங்கே போய் எனக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு அப்படின்னே நான் சொல்லலாம். ஸோ இந்த கோயிலை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 2 கோயிலை பார்க்க போகிறோங்க. ஒன்று அரைக்காசு அம்மன் கோவில், இன்னொன்று லக்ஷ்மி குபேரர் கோயில். இந்த கோயில்கிட்டேயே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது, அப்புறம் ஒரு காளி கோயிலெலாம் இருக்குது. பட் நான் மெயினாக இந்த 2 கோயிலை பற்றி தாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இங்கே செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த கோயிலுக்கு போகிறப்ப முன்னாடி அர்ச்சனைன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பை கொடுப்பாங்கங்க. அந்த பையிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த குபேர பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும். நம்மளை உட்கார வச்சு நம்மளே சாமிக்கு பூஜை பண்ண வைப்பாங்க. அந்த பூஜை பண்ண பிரசாதத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதில் ஒரு சின்ன வெள்ளி காயின் இருக்கும், வெள்ளி தாமரைப்பூ இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குபேர கீச்சைன்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் செல்வம் சேர்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு பணப்பிரச்சனை தீரும் அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பான உண்மை அப்படின்னு நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேங்க. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாங்க. இந்த லக்ஷ்மி குபேர கோயில் ரத்தனமங்கலம், அதாவது வண்டலூர் கேளம்பக்கம் சாலை 200 ஃபீட் ரோடுங்க. அந்த சாலையில் போகிறப்ப தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வரும் உங்களுக்கு, தாகூர் பொறியியல் கல்லூரி. அதை ஒட்டி அந்த சந்தில் திரும்பினீங்க அப்படின்னா ஒரு 500 மீட்ரு தொலைவில் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அந்த தாகூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கிட்ட இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ கூட உள்ள கோயிலுக்கு போகுங்க. அதில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கான லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க வந்திருக்க கோயில் ஸ்ரீ அரைக்காசு அம்மன் கோவில். இங்கே உள்ளக்க ஒரு 108 அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்கங்க. ரொம்ப தனித்துவமான கோயில் தாங்க இது. தமிழ்நாட்டில் அரைக்காசு அம்மன் மூலவராக கொண்ட ஒரே கோயில் இதுதான். நாம் முழு மனதுடன் அம்மனை வேண்டிக் கொண்டால் நாம் இழந்த அல்லது தொலைந்து போன பொருட்கள் விரைவில் கிடைத்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த கோவிலில் முக்கிய பிரசாதம் வெல்லம் மற்றும் அம்மனின் சின்னம் பொறித்த நாணயம் ஆகும். மேலும் இந்த அரைக்காசு அம்மனை வேண்டுவதால் திருமணம், குழந்தைகள் நலம், சொத்துக்கள், இழந்த அல்லது திரும்ப பெற முடியாத பணத்தை மீட்டெடுப்பது, குடும்பத்தில் ஒற்றுமை, இழந்த குழந்தைகளை மீட்டெடுப்பது, பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீண்டும் இணைவது, செல்வம், வேலைவாய்ப்புகள், சண்டை சச்சரவுகளுக்கான தீர்வுகள் போன்ற வரங்களை வழங்குகிறாள். ரத்னமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ அரைக்காசு அம்மன் 107 அம்மன்களால் சூழப்பட்டுள்ளது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் 108 அம்மன்களையும் பக்தியுடன் ஜெபித்து வந்தால் நமக்கு பலன் கிடைப்பது உறுதி. மேலும் நமது முயற்சிகளும் பிரார்த்தனைகளும் தெய்வீக வழிபாடுகளும் கிடைக்கும். தொலைந்த பொருள் வேண்டுமா? ஞாபக மறதியால் பொருள் வைத்த இடம் தெரியாமல் தேடுபவர்கள் இவளை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ள அப்பொருள் உடன் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. காணாமல் போன பொருள் மட்டுமின்றி நம் குடும்பத்தில் யாரேனும் காணாமல் போய் அவர்கள் திரும்ப கிடைக்க வேண்டுமானால் இவளை வணங்கலாம். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்பிகைக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து அம்பிகை அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுகிறார்கள். பொருள் கிடைத்துவிட்டால் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வெல்லம் சுக்கு கலந்த பானகம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இங்கே உள்ள மூலவர் அரைக்காசு அம்மனுக்கு எதிர்ப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த 108 பொறிக்கப்பட்ட அந்த எந்திரம் இருக்கும், அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புலே பசு மடம் இருக்குங்க. பசுன்னு இல்லை, பசு, குதிரை, அப்புறம் ஆடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்கு உணவு கூட அளிக்கலாம். நீங்கள் இந்த தல வரலாறு அங்கேயே அவங்க எழுதி போட்டிருப்பாங்க. நான் இங்கே மெயினாக இந்த கோயிலுக்கு நான் போன வருஷமே வந்திருக்கேன். இப்போ ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி காதில் போட்டிருந்த கம்மல் தொலைஞ்சு போயிடுச்சுங்க. வெளியே கடைக்கு போன இடத்துல தான் கம்மலை காணோம் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சோம்.
ஸோ வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனசும் ஒரு பக்கம் சொன்னாலும், அரைக்காசு அம்மனுக்கு நான் வேண்டிக்கிட்டேங்க. வந்து வீட்டில் ஒரு 2 ஹவர்ஸ் தேடினக்கப்புறம் அந்த கம்மல் கிடச்சிருச்சு. சொரையும் கிடச்சிருச்சு, கம்மலும் கிடச்சிருச்சு. ஸோ அம்மனுக்கு வந்து நான் வேண்டிக்கிட்டு காசு முடிஞ்சு வச்சுருந்தேன். அதை உண்டியலில் போடுறதுக்காக தான் நான் வந்திருந்தேன். இது பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி குபேரர் கோயிலுங்க. குபேரனுக்கு பூஜை செய்வது ஒருவரின் வாழ்க்கையை வளமாக்கும் என்று நம்பப்படுகிறது. செல்வ செழிப்பும் வசதியும் நிறைந்த வாழ்க்கையை வாழ ஒருவர் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும். திருப்பதியில் உள்ள பாலாஜி அல்லது வெங்கடேஸ்வரர் தனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அந்த கடனுக்கான வட்டியை அவர் இன்னும் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கோயிலில் ஸ்ரீ குபேரர் இடது கையில் சங்கநதி கலசத்தையும் வலது கையில் பத்மநிதி கலசத்தையும் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார். அவர் கருவறையில் உச்ச தேவியான ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் அவரது மனைவி சித்தாராணியுடன் அருள் பாலிக்கிறார். சன்னதிக்குள் மகாலட்சுமி தேவி குபேரனை ஆசிர்வதிப்பதை காணலாம். கோயில் பிரதான சன்னதிக்கு கீழே குபேரலிங்கம் அல்லது பாதாள குபேர என அழைக்கப்படும் கீழ்மட்டத்தில் மற்றொரு சன்னதி உள்ளது. இந்த கோயிலில் கண்திருஷ்டி கணபதி சன்னதி உள்ளது. தீய கண்களில் இருந்து பாதுகாக்க சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் ஒரு சன்னதி உள்ளது. பல கோவில்களில் அவர் காவல் தெய்வமாக காணப்படுகிறார். இங்கே அவர் தங்கத்தை ஈர்க்க உதவும் தெய்வமாக இருக்கிறார். செல்வமுத்துக்குமரன், ஸ்ரீ சுவாமி ஐயப்பன், ஸ்ரீ அதிர்ஷ்டா தேவி, பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு ஓர் அரிய சன்னதி, லக்ஷ்மி கணபதி மற்றும் பிரகாரத்தில் நவகிரகங்கள் ஆகியோர்கள் சன்னதி உள்ளன. கோயிலின் வளாகத்தில் ஒரு கோசாலை பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம், குபேரன் செல்வத்தின் பாதுகாவலர். நிலையான செல்வத்தை பெறுவதற்கு குபேர பூஜை மகாலட்சுமி மற்றும் குபேரன் இருவருடனும் இணைக்கப்பட்டுள்ளது. இழந்த செல்வத்தையும் இந்த பூஜை மீட்டெடுக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் குபேரன் இருவரையும் வழிபடுவது பக்தர்களுக்கு செழிப்பை அளிக்கும். திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வர பாலாஜி கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு ஸ்ரீ லக்ஷ்மி குபேர கோயிலுக்கு செல்லுமாறு பக்தர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இக்கோயிலில் பூஜையில் பயன்படுத்தப்படும் கோயில் பொருட்கள் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் ஆகும். அவை பிரதான தெய்வத்தையும் பிரதான சந்நிதியையும் அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. கோயில் வளாகத்தில் மீன்களுடன் கூடிய ஒரு குளம் உள்ளது. குளத்தில் சிறப்பு வாஸ்து மீன்கள் உள்ளன. வாஸ்து மீன்கள் அதிர்ஷ்டத்தை தருகின்றன. குளத்தின் மேலே சங்கராச்சாரியாரின் சிலை உள்ளது. இந்த கோயில் வளாகத்தில் சிரிக்கும் புத்தரின் சிலையும் உள்ளது. இது தங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். குபேரன் செல்வத்தின் கடவுள். அவர் மக்களின் வாழ்க்கையை நல்ல வலிமையும், கல்வியில் முன்னேற்றம், வணிகம், தொழில்துறை வளர்ச்சி மற்றும் நிதி வரத்து ஆகியவற்றால் நிலையானதாக ஆக்குகிறார். இந்த கோயில் காலை 5:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை கோயில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். அக்ஷய திருதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குபேர பூஜை செய்பவர் செல்வம் நிறைந்தவராக இருப்பர் என்று நம்பப்படுகிறது. செல்வமும் ஆறுதலும் நிறைந்த வாழ்க்கைக்கு ஒருவர் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டும். குபேரனை வணங்கும் எந்த ஒரு பக்தரும் கணிசமான நிதிவரவு மற்றும் செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்படுவார். மேலும் வருமானம் மற்றும் பெருகும் செல்வத்திற்கான புதிய பாதைகளை கண்டுபிடிப்பர். குபேர சிலை மற்றும் இயந்திரத்தை தொடர்ந்து வழிபடுவது பக்தர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் செல்வ செழிப்பை பெற உதவும். குபேரனுக்கு பூஜை செய்வது ஒருவரின் வாழ்க்கையை வளமாக்கும். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. அப்புறம் ஒரு காளி கோயில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ரத்னமங்கலத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 கோயிலை சூப்பராக தரிசிச்சுட்டு போகலாங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கங்க. நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னை வர்றப்ப இந்த 4 கோயிலையும் ஒரு சேர ஒரு நாள் தரிசிட்டுக்கோங்க. அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அவர்களின் செல்வநிலை உயரவும் அவர்களின் வாழ்வில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கவும் கண்டிப்பாக இந்த கடவுளை நான் பிரார்த்திச்சுக்கிறேங்க. நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோயிலெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய சென்னையை சுற்றி உள்ள இடம், தமிழ்நாட்டில் உள்ள நிறைய கோயில் குளங்கள், அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் நான் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர ஹாலிடேஸ்க்கு நிறையா ஊர் சுற்றி போவேங்க. அதை எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.